இது கூட பரவாயில்ல. திடீர்னு பார்த்தோம்னாக்கா அவன் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் இதில் என்னோடய ஃபேஸ்புக்கு வாய்ஸ் மெசேஜ், ஹலோ யாருங்க பேசுகிறேன்னு சொல்லி கமுக்கமாக மெதுவாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணாங்க. நான் கேட்டுட்டேன், என்னடா வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பிடிச்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏன்னா வந்துட்டு எங்கள் குடும்பம் தான் வெள்ளக்காரன் காலத்தில் எங்கள் தாத்தாவோட அப்பா வந்து நாட்டாமக்காரன் பேர் வாங்கினார். 18 பட்டிக்கு நாட்டாமக்காரன் பேர் வாங்கினார். எங்கள் குடும்பத்துக்குள்ளார வந்துட்டு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு ஒருத்தி போயிருக்கிறா, நீ மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி தில்லுமுள்ளு வேலையை பண்ணியிருந்தேனாக்கா அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க மறாவது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொன்னேன், இங்கே பாருங்கள் வாய்ஸ் மெசேஜ் வந்துருக்குது, இந்த மாதிரி வேலையை இப்போ கல்யாணம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, உங்கள் பொண்ணு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் பிடிச்சி உங்கள் பொண்ணு அவசரமாக எனக்கு பிடிச்சி கட்டி வச்சிங்களா, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விட்டேன்.